ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ தமிழ்நாடோட பிசி எக்ஸாம் ரிசல்ட் வந்து வெளியாயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் ரிசல்ட் செக் பண்ணாதவங்க கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டேன். அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரிசல்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் தான் டேரெக்டாக இருக்குமா, இல்லை ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு முன்னாடி என்னென்ன நடக்கும், அதே மாதிரி இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நோட்டீஸ் டு த கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு செக்ஷனுக்கு கீழே போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் தான் மெயின். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1:5 ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 3000+ வேக்கன்சி இருக்குன்னு முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ ஒரு வேக்கன்சிக்கு 5 பேர் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ அந்த 5 பேரில் நிறைய பேர் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் ரிஜெக்ட் ஆகலாம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ரிஜெக்ட் ஆகலாம். ஸோ ஒரு வேக்கன்சிக்கு எத்தனை பேர் போட்டியிட போறீங்கன்னா 5 பேர் போட்டியிட போறீங்க. ஸோ உங்களோட காம்படிட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 பேர் தான். ஸோ இந்த 5 பேர் எப்படி செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டியில் உங்களோட ப்ரியாரிட்டியில் ஸோ வந்து கட் ஆஃப் மார்க் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அவங்க 5 பேர் அப்படிங்கிற மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஒரு சில இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து சேம் கட் ஆஃப் மார்க் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ நடந்திருக்கு. அதனால இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 649 அடிஷ்னல் கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து ஈக்குவல் கட் ஆஃப் மார்க் இங்கே பாருங்க, ஈக்குவல் கட் ஆஃப் மார்க் இருக்கிறதுனால 600+ கேண்டிடேட் வந்து அடிஷ்னலாக செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜரே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடக்கும். நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு போயிட மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பிஎம்டி, இடி, பிஇடி இது எல்லாமே நடந்து ஸோ ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வெளியிடுவாங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க மெரிட் லிஸ்ட் வந்து ஒன்லி எக்ஸாமில் யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அதை மட்டும்தான். ஸோ இந்த மெரிட் லிஸ்ட் எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே பாருங்க, சோலி பேஸ்ட் ஆன் த கிளைம்ஸ். ஸோ எதை பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் இதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கேண்டிடேட் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இதுலேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க ஃபைனலாக வந்து நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆவீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலியமாக தான் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா எலிஜிபிள் கேண்டிடேட்டுமே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நீங்கள் ஒரு பிஎஸ்டிஎம்ல நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம். பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணிட்டு ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி பிஎஸ்டிஎம்க்கு செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து கோர்ட்லேருந்து வந்திருக்கிற மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்க ஒரு நியூ அப்டேட், அது இல்லாமல் கவர்மெண்ட் ஆர்டரில் என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் பிஎஸ்டிஎம்க்கு செலக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூக்கு யார் யார் செலக்டட் மெரிட் லிஸ்ட் பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கணும்னா நீங்கள் யார் யாரெல்லாம் செலக்டடோ உங்களோட கால் லெட்டர் எல்லாமே வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டுட்டு அதை எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்துட்டு அதோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்ளை பண்ணுறப்ப கொடுத்துருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும். அதையுமே இங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க. நியூ சர்டிஃபிகேட்ஸ் அட் த டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆல்ரெடி ஒன்று அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணுறப்ப அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இப்போது உங்களுக்கு புதுசான ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்திருக்குன்னா அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. நியூ சர்டிஃபிகேட் எதுவுமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம்ல கூட வச்சிருந்துருக்கலாம், அந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்திருக்கலாம். பட் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் பிஎஸ்டிஎம் கொடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அதை எடுத்துகிட்டு போகலான்னா கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன சர்டிஃபிகேட் நம்பர்ஸ்லாம் என்னென்ன நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேஷன் அந்த ப்ரியாரிட்டிக்கு மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் பிஎஸ்டிஎம் பண்ணியிருப்பீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் பண்ணியிருப்பீங்க, விடோ இல்லை உமன் பேஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கான செலக்ஷன் கொடுத்துருப்பீங்க, ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும் நீங்கள். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் செக் பண்ணுறப்ப உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கே எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இந்த மெரிட் லிஸ்ட் மட்டும் உங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபிசிக்கல் டெஸ்ட். ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி நடக்கும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொன்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக வேறு ஏதாச்சும் இந்த ஜாப் பற்றி அப்டேட் வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டவுட் இருந்தால் இன்ஸ்டாகிராமில் கூட ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ பை பை, ஆல் த பெஸ்ட்.